வணக்கம். ஈஸ்வர் ஜோதிட நிலையம், ஜோதிடர் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜோதிட பழமொழி. ஜோதிட பழமொழி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சித்திரை அப்பன் திருவிழி. சித்திரை மாதம் ஒரு குழந்த பிறந்தா அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தைக்கு ஆகியிருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனாரை கவனிக்க மாட்டாராம். அதனால் தகப்பனார் தன்னை விட்டு பிரிந்து விடுவார். அந்த குழந்தையை விட்டு பிரிந்து தனியாக திரிய வேண்டும். அதனால தான் சித்திரை அப்பன் திருவிழி. அதனால தான் ஆடி மாதம் கர்ப்பம் தரித்தாள், சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும். அதனால தான் ஆடி மாதம் நாம் பெண்களை கணவர் வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். அதனால தான் இந்த பழமொழி அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடி மாதம் விதைச்சா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய மழைக்காலங்கள் அப்படிங்கிறதுனால ஆடி மாதமே விதை விதைக்க வேண்டும். அப்போ தான் அந்த காலத்துலலாம் 5 மாதம் 6 மாதம் பொன்னி இந்த மாதிரி நல்ல நல்ல அரிசிகள்லாம் 6 மாதங்கிறதுனால தை மாதம் அறுவடைக்கு வரும். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஆடி மாதம் காற்று அதிகமாக அடிக்கும். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும், அந்த அளவுக்கு காற்றடிக்கும். இப்போ நம்ம துணியெல்லாம் காயப்படுறோம்னு வைங்க, பிச்சுக்கிட்டு போயிடும் எல்லாமே. அதனால தான் அந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடி மாதம் அம்மியும் பறக்கும் அப்படின்னு. ஐப்பசியில் அடைமழை. ஐப்பசியில் அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். சர்வசதா காலமும் விடாமல் அப்படியே ஸ்வைன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கும். அதனால தான் இந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது, ஐப்பசியில் அடைமழை. கார்த்திகையில் கனமழை. கார்த்திகையில் கனமழை அப்படியே சோன ஊற்றும், அடித்து ஊற்றும், அப்படியே வெள்ளம் போகிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கும். அதான் கார்த்திகை மாதம் மழை. அதே மாதிரி கார்த்திகை இடத்தில் கருத்த இடத்தில் தூரும்பாங்க. கொஞ்சம் மேகம் அப்படியே வர்ற மாதிரி இருக்கும், டபக்குன்னு ஊற்றிட்டு ஓடி போயிடும். அதனால தான் இந்த பழமொழி சொல்லியிருக்கு, கார்த்திகை மாதம் கனமழை அப்படின்னு. அடுத்தது அவிட்டம் தவிட்டு பானை எல்லாம் தனம். ஒரு குழந்தை அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்து அந்த நட்சத்திரத்தை சுவர்கள் பார்த்தால், குரு பகவான் சுக்கிர பகவான் இவர்களுடைய பார்வைப்பட்டால் அப்படியே செல்வம் செழித்தோங்குமா அந்த வீட்டில். அதனால தான் அவிட்டம் தவிட்டு பானை எல்லாம் தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசுபர்கள் பார்க்கக்கூடாது, அசுபர்கள் பார்த்தா எல்லா தனமும் ஓடி போயிடும். திருவோணத்தான் உலகாழ்வான். இந்த திருவோண நட்சத்திரம், இந்த திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் உலகாழ்வான், மிக சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். உலகத்தை ஆளாட்டியும் ஒரு குடும்பத்தையாவது நல்லபடியாக ஆளக்கூடிய ஒரு மனித நேயம், அன்பு, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அடுத்தது பூராடம் போராடும். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம்னு வைங்க, வாழ்க்கை பூரா ஒரே போராட்டமாக தான் இருக்கும். ஒரு மன நிம்மதியே கிடையாது. பூராட நட்சத்திரம், இதனுடைய நட்சத்திரத்தினுடைய மிருகத்தை பார்த்திங்கன்னா குரங்கு. அது ஒரு இடத்துல நிற்குமா? நிற்காது, அங்கிட்டு இங்கிட்டு தாவி ஓடிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி தான் இவர்களுடைய மனது எந்த நேரமும் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இவனை அடக்கி வைக்கலாமா, அடக்க வேண்டாமா, அப்படியே விட்டுருவோமா அப்படின்னு பல விதத்திலும் சிந்தித்து சதா சர்வ காலமும் போராடிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்து ஆண் மூலம் அரசாலும். மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்ல ராஜ்யங்கள் ஆளக்கூடிய ஒரு தகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் மூலம் நிர்மூலம். இந்த பெண் பிறந்தால் அந்த நட்சத்திரம் நிர்மூலமாயிரும். நீங்களே கேட்டிருப்பீங்க, மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் இருந்தால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா மூலம் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க. அதனுடைய உள்ள அர்த்தம் எப்படின்னா,
மூலம் வந்து பெண் நாய் நட்சத்திரத்தினுடைய மிருகம் வந்து பெண் நாய். இப்போ திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஆண் நாய். அது மாதிரி மூலம் பெண் நாய். ஒரு பெண் நாயை 10 ஆண் நாய்கள் துரத்தி கொண்டிருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க ரோட்டில். ஒரு பெண் நாய் போணுச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 7-8 நாய் அப்படியே கவ்விக்கிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி மூல நட்சத்திர பெண்கள் வந்து சுவர்கள் பார்வை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பெண்களை சுற்றிலும் ஆண்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அந்த ஆண்களை விரட்டுறதே இந்த மாமனாருக்கு பெரிய போராட்டமாக போயிடும். அதனால தான் மாமனாருக்கு ஆகாது அப்படி என்று சூட்சமகமாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கார்த்திகைக்கு பின் மழை இல்லை. இப்போ கார்த்திகை மாதம் வரைக்கும் தான் மழை நல்லா பெய்யும். அதுக்கப்புறம் மார்கழி பிறந்துடும். மார்கழி பிறந்தால் என்னாகும்? பனிக்காலம். காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பனி அப்படியே பொழியும். அதனால தான் சொல்கிறான் கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லை. பஞ்சபாண்டவர்கள் காலத்தில் வந்து மகாபாரத காலத்தில் வந்து கர்ணன் அவர் ஒரு மன்னர். அவர் வந்து தான தர்மங்களில் மிக சிறந்தவர், கொடை வள்ளல். அவரை மாதிரி வேறு யாருமே வந்து தானங்கள் தன் உயிரையே தானமாக கொடுத்தனால தான் அப்படி ஒரு பெயர் அவருக்கு கிடச்சிச்சு. அதனால தான் கர்ணனுக்கு பின் கொடை இல்லை. இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் கொடை கிடையாது, தான தர்மங்கள் கிடையாது. இது வந்து சும்மா ஏதோ ஒப்புக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கு, 10,000 கணக்கு, லட்சக்கணக்கில் அன்னதானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் வந்து கர்ணனுக்கு நிகரானவர்கள். மற்றபடி சும்மா ஒப்புக்கு ஒரு சின்ன சட்டியில் கொண்டு போய் ஒரு 10 பேருக்கு கொடுக்குறதெல்லாம் அது வந்து ஒரு வேலைக்காகாத தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தை பிறந்தால் வழி பிறக்கும். இது என்ன தை பிறந்தால் ஏன் வழி பிறக்கும்? தை மாதம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண காலம், பகல் பொழுதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். முதல் காலம் அதாவது முதலாம் மாதம் அப்படிங்கிறது. அந்த முதலாம் மாதம் வழி பிறக்கும். விவசாயிகள் தான் அந்த காலத்தில் வந்து விவசாயம்தான் அதிகம். இந்த தை மாதத்தில் வந்து எல்லா அறுவடைகளும் முடிந்து நெல் வந்து கைக்கு வந்துடும். நெல் கைக்கு வந்துச்சுன்னா களஞ்சியங்கள், அதாவது வந்து நிறைய களஞ்சியங்கள்லாம் அவங்க அப்படியே போர் கட்டி வச்சுருப்பாங்க. அதில் சில நெல் தானியங்களை எடுத்து சூரியனுக்கு பொங்கல் வச்சு அதை படைப்பாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம ரொம்ப அற்புதமாக இருக்கணும், எந்தவித பஞ்சங்களும் இருக்கக்கூடாது, தொடர்ந்து இந்த வருஷம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட நாம் வேண்டிக்குவோம். அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த வழியை நமக்கு அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படி என்பதற்காக சொல்லப்படுது. தைப்பனியில் தரையும் குளிரும். அதே மாதிரி பனி, இப்போ மார்கழி பனி, மார்கழியில் வந்து மலையெல்லாம் குளிரும், மாசி. இதே மாதிரி தையில் வந்து தரையெல்லாம் குளிருமா. அந்த பனிகள் வந்து செவுறு அப்படியே உள்வாங்கி தரையில் விட்டுரும், அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த பழமொழிகள் சொல்லப்படுது. இது மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் பழமொழிகள் பார்க்கலாம். வணக்கம்.